ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவை நான் ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ அழகாக என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் ஜஸ்ட் அ டே பிஃபோர் என்னோட டெலகிராம் சேனலில் மை ஓன் ரிவிஷன் புக் ஃபார் ஆடிட்டிங்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஷார்ட் டைமில் 200 ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் காட் ஆக்சஸ் டு தட் டாக்குமெண்ட். ஸோ இந்த ஷார்ட் டைமில் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சது என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுவே நான் கோர் சாப்டருக்கும் நான் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நான் அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு போனஸும் வந்து ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது என்னென்னா AI ஜெனரேட்டிவ் கொஷின்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் 3 levels: பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ்டு லெவல். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கும் நான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பேசிக் சாப்டருக்கும் நான் அதை இன்க்ளூட் பண்ணி கன்சாலிடேட்டாக நான் ஆடிட்டிங்க்குன்னே நான் உங்களுக்கு ஹோல் என்னோட ரிவிஷன் புக்கை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மரி நோட்ஸில் வந்து MTPs, RTPs அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க லைக் சாப்டர் வைஸ். பட் அது ஆல்ரெடி எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக PDF-ஆகவே இருக்குது. அண்ட் அதுவுமே ICA ஒஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. பட் இந்த AI ஜெனரேட்டிவ் கொஷின்ன்றது புதுசாக இருக்கும். அதே மாதிரி ரீசன்ட் டைம் சோஷியல் மீடியாவில் ICA கொஷின் பேப்பர் செட்டப் பண்ணும்போது ஏஐயோட ஹெல்ப்பு எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நம்மளோட மார்க்ஸ் நம்ம விற்றக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற MTPs, RTPs அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரும் ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட அப்கமிங் ரிவிஷன் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய AI ஜெனரேட்டிவ் கொஷின்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது அந்த கான்செப்டில் உங்களுக்கு சம் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ICA எக்ஸாமில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொஷின்ஸ் கேட்டாலும் சம்ஹவ் ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இன்னராக பில்ட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் CA ஜேர்னிக்கு. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனே டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கையும் நான் பின் பண்ணுறேன். ஸோ சேனலை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்கமிங் ரிவிஷன் புக் ஃபார் ஆடிட்டிங் வித் AI ஜெனரேட்டிவ் கொஷின்ஸை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷன், அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்லையும் இன்க்ளூட் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் கான்டென்ட்குள்ளே போகலாமா? அது என்னன்னா டைம் எஃபிஷியண்ட்டாக ஆடிட்டிங் எக்ஸாமில் எப்படி ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ என்னோட எக்ஸாம் டைமில் நான் ஃபாலோ பண்ணியிருந்த டிப்ஸை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கும்போது கொஷின் பேப்பர் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பாருங்கள். ICA பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸை 3 டைப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 word கொஷின்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக தான் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸாக இருக்கும். நான் இதை ரேங்கிங் பண்ணியிருக்கிறது அதனோட டைம் கன்சப்ஷன் அண்ட் மார்க் ஸ்கோரிங்கை பேஸ் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் இதை ரேங்கிங் பண்ணியிருக்கேன். நான் ரேங்க் 1 கொடுத்துருக்கிறது 1 word கொஷின்ஸ். இது ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நான் January 2025 ஆடிட்டிங் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல இருந்து கொஷின் நம்பர் 2B டிஸ்பிளே பண்ணுறேன். கொஷின் நம்பர் 2Bயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 3 மார்க்கும் செகண்ட் பார்ட்டுக்கு 2 மார்க்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே 6 சப்பார்ட் இருக்கு. ஸோ ஈச் சப்பார்ட்டுக்கு 1/2 மார்க் ICA அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஈஸியாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்பார்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அதுக்கு 1 wordல ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. CAJ இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட்டர் ஆஃப் தி CA firm. ஸோ அவங்க Takeaway Private Limitedல statutory audit as well as non-audit engagement both service statutory auditum non-audit service provide பண்றாங்க. ஸோ இதனால what kind of threat will arise அப்படின்னு சொல்லிட்டு 1 wordல தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. நீங்க அந்த 1 word ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு ஹோலா 1/2 மார்க் உங்களுக்கு ICA ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தானே. நீங்க டைரக்ட் கொஷின்ஸ் அண்ட் கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ்ல பேராகிராஃபா டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஜாக்பாட் கொஸ்டின் வந்தா மிஸ் அவுட்டே பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் நீங்க 1 word நீங்க ஆன்சர் பண்ணாலே, நீங்க 2 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாலே ஜஸ்ட் 2 word தான் உங்களுக்கு 1 மார்க் ஃபுல்லா கிடைச்சிரும். பட் இன்னும் பேப்பர் எவாலுவேட்டரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க 1 wordல ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கான ரீசனை அட்லீஸ்ட் 2 லைன் ஆகுது அது கீழே எழுதிடுங்க. இட் மே டேக் அ மினிட் தான், எக்ஸ்ட்ராவா 1 minute தான் எடுக்கும். ஸோ அதுக்கான ரீசனையும் ஜஸ்ட் 2 lines மட்டும் எழுதுனா போதும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2Bயில் செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் ICA அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இன்கேஸ் சர்ச்
threat exist, what should the auditor do? ஒருவேளை இந்த கைண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆடிட்டர் என்னென்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் வந்து எடுக்கணும், கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கணும், இல்லைனா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் த ஆடிட்டர் ஷுட் டேக் டு மினிமைஸ் த ரிஸ்க் டு அன் அக்செப்டபிள் லோ லெவல். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் 2 மார்க்ஸ்னா ஒரு 6 புல்லட் பாயிண்ட் எழுதுனா போதும். இட் மே டேக் ஹாஃப் அப்படி இல்லைனா வந்து 3/4 பேஜ் வந்து எடுக்கும். ஸோ அவ்வளோதான், 2 மார்க்குக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டைரக்ட் கொஷனுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் கொஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஜான்வரி 2025 ஆடிட் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 2A எடுத்திருக்கேன். இப்போ நான் கொஷினை உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அந்த கேஸ் ஸ்டடி எண்டில் தான் உங்களுக்கான டைரக்ட் கொஷினை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டடி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐசிஐ எந்த இடத்துல வேணாலும் ட்ரிக்கியாக கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல டைரக்ட் கொஷின் என்னன்னா, எக்ஸ்பிளைன் த கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன், அதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதுக்கு வந்து ஐசிஐ 5 மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 or 1.5 பேஜ் வந்து ஆன்சர் எழுதணும். பேஜ் வந்து ஐசிஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேட்ரே கிடையாது. நீங்கள் எல்லா கீவேர்ட்ஸுமே, அதாவது மாடியூல் லாங்குவேஜில் எல்லா கீவேர்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஹோல் 5 மார்க் கிடைக்கும். தியரி பேப்பரில் நீங்கள் ஹோலாகவே மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் அதிக கீவேர்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஐசிஐ புக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து ஐசிஐ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்னோட ரிவிஷன் புக்கை நீங்கள் இன்னும் ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் டெலகிராம் சேனலில் அது இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் 4 பேசிக் சாப்டருக்கான என்னோட ஓன் ரிவிஷன் புக்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அந்த ரிவிஷன் புக்கை ஃபாலோ பண்ணி தான் நான் ஆடிட்டிங் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வித் குட் மார்க்ஸோட நான் ஆடிட்டிங் எக்ஸாமை நான் கிளியரும் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின். ஸோ கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸை எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும் டைம் எஃபிஷியண்ட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கொஷின் நம்பர் 4Aல கொடுத்துருக்கிற கேஸ் ஸ்டடியை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கான ஆன்சரை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணும், அந்த ஆன்சர் ஃபார்மேட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் நிறைய சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட் ஆடிட்டிங் எக்ஸாமில் ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த கொஷினை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மூலமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாவது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐசிஐ கொஷின் பேப்பரில் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஷின்ஸ் கேஸ் பேஸ்டு கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, PQR&Coன்றது ஒரு ஆடிட் ஃபார்ம். இவங்க MGM லிமிடெட் கிட்ட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அதே டைமில் MGM லிமிடெட்டில் இன்டர்னல் ஆடிட்டர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க் என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் அமௌண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டெட்டார்ஸ்க்கு ஏஜிங் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை MGM மேனேஜ்மெண்ட் கிட்ட மந்த்லி ரிப்போர்ட்டாக சப்மிட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஏஜிங் ஆஃப் டெட்டார்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும். பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் அமௌண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் டெட்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஷெல் ப்ரிப்பேர் அ ஆடிட் ப்ரொசீஜர் டு வெரிஃபை த டெட்டார்ஸ். ஓகேவா? பட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, to include the age-wise debtors as per the report of internal auditors due to shortage of time. But after issuing the audit report, the engagement partner அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, இன்டர்னல் ஆடிட்டர் கிரியேட் பண்ண ஏஜிங் ரிப்போர்ட் கரெக்ட் இல்லை, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டேன். இவங்க கிரியேட் பண்ண, அதாவது இன்டர்னல் ஆடிட்டர் கிரியேட் பண்ண ஏஜிங் டெட்டார்ஸ் ஆஃப் ஏஜிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணி அதை நான் இஷ்யூவும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லா தப்புமே இன்டர்னல் ஆடிட்டர்னால தான், அவங்க தப்பு பண்ணதுனால தான் என்னோட ஆடிட்டர் ரிப்போர்ட்லையும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் ஆடிட்டர் மேலே எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஃபுல் பழியும் போடுறாங்க. ஓகேவா? இதுதான் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குற ஹோல் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இஸ் ஹி, அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கரெக்டா இன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தட் இன்டர்னல் ஆடிட்டர் இஸ் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராங் டூயிங்.
இன்டர்னல் ஆடிட்டர் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் போடுற பழி கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் கன்சிடரேஷன் PQR and Co should have undertaken before relying on the work of internal auditor. இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணணும். அதுதான் SA 610. அது என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சப்பார்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் 2 கொஷின்ஸ் ஐசிஏ கேட்டிருக்காங்க. பட் டோட்டலாக 5 மார்க் ஐசிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்பார்ட், அதாவது இஸ் ஹி கரெக்ட் இன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் தட் இன்டர்னல் ஆடிட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராங் டூயிங்? இதுக்கான ஆன்சரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆன்சரை கொஞ்சம் எந்தூஷியைசமாக இருக்கிறதுக்காக தான் ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் ப்ரொவிஷன் அண்ட் கன்க்ளூஷன் சொல்லிட்டு ஹெட்டிங்கை இன்க்ளூட் பண்ண சொல்கிறேன். ஸோ இவங்களுமே ஃபர்ஸ்ட் பேரால பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் கொடுத்துருக்கிற கேஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன இஷ்யூ வந்து மேஜராக கவர் ஆகுது அதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 5 மார்க்குக்கு 2 சப் கொஷின் கேட்டிருக்கிறதுனால இவங்க ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் அண்ட் கன்க்ளூஷனோட முடிச்சுட்டாங்க. பட் நீங்கள் இதே மாதிரி எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் ஐசிஐ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இவங்க ப்ரொவிஷன்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் எக்ஸாமில் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் பார்ட்டில் இப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா யூசிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா SA 610. ஸோ ஐசிஏ புக்கில் இந்த SA 610ல் கொடுத்துருக்கிற இஷ்யூக்கு ரிலேட்டான ஏதோ ஒரு ப்ரொவிஷன் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபை எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் போட்டு இந்த சஜஸ்டட் ஆன்சரில் செகண்ட் பேராவை கன்டென்ஷன் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு ஒரு செகண்ட் பேரா ஸ்டார்ட் ஆகுதா அதை கன்க்ளூஷனாக போட்டு எழுதிடுங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓவர் வியூவாவது தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு ஆடிட்டிங் எக்ஸாமில் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருப்பீங்க, ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக இருப்பீங்க. ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சம்ஹவ் உங்களுக்கு இது எப்படியாவது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்பார்ட் கொஷின் பார்க்கலாம். அதாவது வாட் ஆர் தி பேராமீட்டர்ஸ் டு பி கன்சிடர்டு பிஃபோர் இன்க்ளூடிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். இதுக்கு வந்து ஒரு 6 பேராமீட்டர்ஸ் வந்து இந்த சஜஸ்டட் ஆன்சரில் இருக்குது. இதுவே தான் மாடியூல்லையும் இருக்கும். இவங்க வந்து அதை நீட்டாக புல்லட் பாயிண்ட்லாம் போட்டு ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸாமில் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு ஒரு இம்ப்ரெசிவாக உங்களோட ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது பேப்பர் எவாலுவேட்டருக்கு வந்து எவாலுவேட் பண்ணும்போது ஒரு எந்தூசியாசம் ஒரு ஜாலியாக வந்து அவங்க வந்து ஆன்சர் வந்து கரெக்ஷன் பண்ணும். ரொம்ப போரிங்காக பேராகிராஃப் கதையாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸும் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் என்னோட ஓன் ரிவிஷன் புக்கையும் போய் விசிட் பண்ணி உங்களோட ரிவிஷனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.